இன்று தெரிகிறதா ஒற்றை வாழை மரத்தின் பவர்? காட்டு தீயாக பரவும் வீடியோ. பொதுவாக வெப்பம் மிகுந்த ஈரமான காலநிலைகளில் வாழை மரங்கள் நன்றாக வளர்கின்றன. இதற்கான நிலப்பகுதியில் நல்ல நீர்ப்பாசன வசதி இருக்க வேண்டும். வாழை ஆசியாவில் தோன்றியது என்றாலும் அது மற்ற வெப்பமண்டல கண்டங்களான ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா போன்றவற்றுக்கு பரவியது என்று சொல்லலாம். வாழைப்பழம் விளைவிப்பதில் உச்சம் பெறுவது இந்தியாதான். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 170 லட்சம் டன் வாழைப்பழம் உற்பத்தி செய்யப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வாழையின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், வாழை மரத்தின் அனைத்து பாகங்களும் மக்களுக்கு பயன்படுகிறது. பூ, இலை, காய், கனி, தண்டு, நார் பகுதி என எதுவும் வீணாகாது. மேலும் வாழைப்பழ கழிவுகள் காகிதமாக மாற்றப்படுகின்றன. வாழை இலைகளை கொண்டு பட்டு போன்ற மென்மையான துணிகள் நெய்யப்படுகின்றன. ஜப்பானின் பாரம்பரிய கிமானோ ஆடைகளை உருவாக்கவும் நேபாளத்தில் கம்பளம் தயாரிக்கவும் வாழை இலைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் வாழை மரத்தில் இருந்து பெறப்படும் அனைத்தும் நமக்கு உதவுகின்ற வகையில் உள்ள நிலையில் வாழை மரத்தின் தண்டு பகுதியில் இருந்து பெறப்படும் நீர் அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றும் சிறுநீரகத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்க வல்லது என்றும் கூறப்படுகிறது. இந்த வாழை மரத்தண்டிலிருந்து பெறப்படும் நீர் எப்படி எடுக்க வேண்டும், அதன் பயன் என்ன என்பது குறித்துதான வீடியோ ஒன்று இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவில் வாழை மரத்தண்டு வெட்டப்பட்டு பின்னர் அதன் நடுவில் குழி போன்று தோண்டி சற்று நேரம் விடப்படுகிறது. பின்னர் பார்த்தால் அந்த குழியில் நீர் சுரக்கிறது. இந்த நீரை குடித்தால் எப்பேற்பட்ட உடலில் இருக்கும் நோயும் குணமாகும் என வீடியோவில் இருக்கும் பெண் தெரிவிக்கிறார். மீண்டும் அந்த குழியை சுத்தம் செய்து அதன் மேல் தூசு, எறும்பு போன்றவை விழாமல் இருக்க வாழை இலையை மறைத்து அதற்கு மேல் ஒரு பானையை நன்கு அழுத்தமாக கவிழ்த்து விட வேண்டும். பின்னர் மறுநாள் திறந்து பார்த்தால் இது போன்று வாழை நீர் சுரந்திருக்கும். இந்த வீடியோ தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வாழை குடிநீர் என்பது வாழை மரத்தின் தண்டு பகுதியிலிருந்து பெறப்படும் நீராகும். இந்த வாழை குடிநீரின் சிறப்புகள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றி விளக்கமாக காண்போம். மரத்தை வெட்டிய பிறகு அதன் தண்டுகளிலிருந்து ஊறி வரும் நீரை நாம் பெரிதும் கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் அந்த நீரே உயிர்காக்கும் மருந்து பொருளாக விளங்குகிறது. அந்த நீரை எடுத்து சுத்தம் செய்து நாம் தினமும் பருகினால் உடலில் வெப்பம் சார்ந்து வரும் அனைத்து ஆரோக்கிய குறைபாடுகளில் இருந்தும் குணம் பெறலாம். சிறுநீரக கற்களை கரைக்க மட்டுமே பலரும் பயன்படுத்துகின்றனர். ஆனால் இந்நீர் நமது உயிர் ஆற்றலை அதிகப்படுத்தும் தன்மை கொண்டது என்பது சிறப்பு. வாழைத்தண்டு நீரானது சிறுநீரகத்திலிருந்து கற்களை நீக்க உதவுகிறது. சிறுநீரகங்களின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது. உடல் வெப்பநிலையை சமப்படுத்த உதவுகிறது. இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக அதிகரிக்க உதவுகிறது. முழங்கால் மூட்டு வலியை குறைக்க உதவுகிறது. சிறுநீர் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கிறது. வாயு பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. இது நம் வயிற்றிலிருந்து கழிவுகளை அகற்ற உதவுகிறது. கண் பார்வையை மேம்படுத்துகிறது. வயிற்று புண்ணை குணப்படுத்த உதவுகிறது. இது இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயை ஒழுங்குபடுத்துகிறது. வெப்பம் தொடர்பான அனைத்து சுகாதார பிரச்சனைகளையும் நீக்க இது உதவுகிறது. வாழைத்தண்டு நீரின் சிறப்பு குணங்கள் என்று பார்த்தால், இது கெட்டுப்போகா தன்மை கொண்டது, இயற்கை முறையில் பதப்படுத்தப்பட்டது, 100% கலப்படமில்லாதது என்றும் இது சுவையற்றது, நிறமற்றது மற்றும் மணமற்றதாக உள்ளது. இது ஒரு சாதாரண குடிநீரை விட குறைந்த அடர்த்தி கொண்டதாகவும் உள்ளது. சரியான வரம்புடன் வழக்கமான பயன்பாடு ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்த உதவுகிறது. நம் முன்னோர்கள் தங்கள் உடல் சமநிலையையும் நிலையான மனதையும் வைத்திருக்க பயன்படுத்தும் ஒரு பாரம்பரிய உணவுப் பொருளாக பயன்படுத்தி வந்தனர். இந்த நீரை அனைத்து வயதினருக்கும் பொதுவான உணவாக உள்ளது. இந்த வாழை நீர் உடலுக்கு எந்தவித மாற்றமும் பாதிப்பும் ஏற்படுத்தாது என்பதால் தைரியமாக குடிக்கலாம். இனி வாழை மரத்தண்டு நடுவே சுரக்கும் நீரை கண்டால் விட்டு விடாதீர்கள். குடித்து உடல் ஆரோக்கியத்துடன் வாழுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.